பிரியாணி பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? சோறுனாலே நிறைய பேர்த்துக்கு வர்றது வந்து பிரியாணி தான் கண் முன்னாடி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரியாணியை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரபுளாக சாப்பிட்ணுன்னு தானே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு பிரியாணி பவுடர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, ஸ்டார், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாவத்தல், கடல்பாசி, அப்புறம் பிரிஞ்சி இலை, கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னும் அவைலபிள் இல்லை இன்றைக்கி. நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் நான் இதை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி நான் சேர்த்திக்க போகிறேன். ஸோ இதெல்லாமே நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், கருக்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா பவுடர் சூப்பர் மணமாக இருக்குங்க. கம்ம கம்மன் வீடே மணக்கும். ஸோ இந்த பவுடரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு நான் போட போகிறேன். ஸோ மட்டன் கறி வந்து போட்டதுக்கப்புறமே வந்துட்டு பிரியாணி போடுறேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் அந்த கலர் வந்து லைட் ப்ரௌனிஷாக மாறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ஸ்டோர் பாட்டை விட நீங்களாக அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது வந்துட்டு ஒரு வாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவோம்ல, முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி வந்து அவங்க ஸ்டைல் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.